the lost sheep of Israel? ஆனால் இன்றைக்கும் கூட பார்க்கும் பொழுது இந்த பத்தியிலே அந்த தொலைந்து போன ஆடாகிய இஸ்ரவேல் என்பது யார் என்று பார்ப்போம். And for us to meditate on this verse and try to understand how much we need to personally also connect with our God daily and not be left behind in this world. ஆக நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது தினசரியாக நம்முடைய ஆண்டவரோடு எப்படியாக தொடர்பில் இருப்பது என்பதை குறித்தும் அதை குறித்ததான காரியங்களையும் பார்க்க போகிறோம். In Matthew chapter 10, 5 to 8, Jesus saying these words. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 5 to 8 வரை உள்ள வசனங்களை ஆண்டவர் இப்படியாக கூறுகிறார். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஆமென். Jesus several times sent out his disciples to go out and preach in the villages. இயேசுவானவர் தன்னுடைய சீடர்களை அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கெல்லாம் பலமுறை அவர்களை அனுப்பி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படிக்கு சொல்லியிருந்தார். And at this time he is sending out his 12 disciples to go out and to preach to them and share the good news to them. இந்த குறிப்பிட்ட இடத்திலே அவர் 12 சீடர்களையும் அழைத்து அவர்களை அங்கிருந்து அனுப்பி இந்த குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி பிரசங்கிக்கும்படிக்கு அனுப்பினார். But when he sends them out, he gives them a specific instruction. அவர் அப்படியாக அனுப்பும் பொழுது சில மிகவும் குறிப்பிட்ட சில கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். Do not go among the Gentiles. அவர் சொன்ன முதலாவது காரியம், நீங்கள் புறஜாதியார் தேசத்திற்கு சமாரியர் பட்டணங்களுக்கு போகாதிருங்கள் என்று சொன்னார். He says, do not go within the towns of do not go among the Gentiles and do not go to the towns of the Samaritans. அது சொல்லும் பொழுது புறஜாதியாருடைய நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர்கள் இருக்கக்கூடிய பட்டணங்களுக்கு போகாமலும் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். Doesn't go to the sheep of Israel, lost sheep of Israel. அவர் மேலும் சொல்லும் பொழுது காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று குறிப்பிடுகிறார். As you go, proclaim this message that the kingdom of heaven has come near to us. அப்படி நீங்கள் அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு நீங்கள் போகும் பொழுது, இஸ்ரவேல் நாட்டினரிடத்தில் போகும் பொழுது நீங்கள் இந்த குறிப்பிட்ட காரியத்தை சொல்ல வேண்டும். அதாவது பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று குறிப்பிடுங்கள் என்கிறார். Let them be those who are seeking God, let them know, those who are waiting for a savior, let them know that heaven, the kingdom of heaven is come close to them and they have a good chance to know and to enter his kingdom. அப்படி अनेक ஜனங்கள் தேவனை தேடுகிறவர்களாகவும் தேவனுக்காக காத்திருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் மிக சமீபமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு நற்செய்திகளை அறிவியுங்கள் என்று கூறுகிறார். As you go, heal the sick, raise the dead, cleanse those who have the leprosy, drive out demons, freely you have received, freely give. மேலும் அவர் சொல்லும் பொழுது, அங்கு நீங்கள் பிரசங்கிக்க போகையில் வியாதி உள்ளவர்களை நீங்கள் குணமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். அவர்கள் எப்படியாக அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லி அனுப்புகிறார். The question is, why was Jesus specific about not entering the Samaritan towns or dealing with the Gentiles? ஏன் இயேசு இப்படி அனுப்பும் பொழுது, குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த சமாரியர்களுடைய பட்டணங்களுக்கு போகாமலும் புறஜாதியாருடைய நாடுகளுக்கு போகாமலும் இருங்கள் என்று ஏன் குறிப்பிட்டார்? Maybe Jesus was trying to protect them from saving their precious time as they go, that they do not involve with people of different faith. அதான் ஒருவேளை இயேசுவானவர் இப்படி இருக்கக்கூடும். என்னவென்றால் இவர்கள் அப்படி சென்று அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய பட்டணங்களுக்கு, இந்த சமாரியர்களின் பட்டணங்களுக்கு, மற்ற புறஜாதியார்களுடைய நாடுகளுக்கு போகும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த குறிப்பிட்ட கால அளவிலே அவர்கள் நேரத்தை விரயமாக்கி விடக்கூடும். அப்படி செய்யாமல் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நேரத்தை இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சொல்லி இருக்கலாம். Gentiles will find it hard to believe that there is a Messiah. They may find hard to believe because they have no history. They don't know the previous Old Testament God who has led these people. And so then for them to put their faith may be difficult. புறஜாதியாரிடத்தில் போகாதிருங்கள் என்று சொன்னதற்கு காரணம், புறஜாதியாருக்கு
அந்த ஜீவனுள்ள தேவனை பற்றிய காரியங்கள் தெரியாமல் இல்லா இருக்கும். மேலுமாக அவர் எப்படியாக அவர்களுடைய அந்த வரலாறு எப்படி இருந்தது, அவர்களை அந்த இஸ்ரவேல் மக்களை அந்த தேவன் எப்படி வழிநடத்தி வந்தார் எல்லாம் தெரியாது. அப்படி தெரியாத மக்களிடத்தில் சென்று இதையெல்லாம் பேசும் பொழுது அவர்களால் அதை நம்பி ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கும் என்பதனாலே அதை அவர் அப்படி சொல்லி இருக்கிறார். Samaritans too had their own different teaching, and they look towards different mountain for prayer, and they may argue and they may even discourage you by you spending time. சமாரியர்களுடைய பட்டணங்களுக்கும் செல்லாமல் செல்ல வேண்டாம் என்று சொன்னதற்கு காரணம், சமாரியர்களுக்கு என்று தனி தொழுகை முறைகள் வழிபாட்டு முறைகள் என்பது இருந்தது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட மலையை நோக்கி அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருந்து அவர்கள் இவர்களோடு வாக்குவாதம் செய்யலாம் அல்லது இவர்களை எதிர்த்து அவர்களை சோர்வடைய செய்யலாம். ஆகவே இதற்கெல்லாம் நேரம் போதாது என்பதனாலே நீங்கள் செல்ல வேண்டாம் என்று இயேசு கூறியிருக்கிறார். These people may refuse you and disappoint you even though you put all your effort. நீங்கள் அப்படி எல்லா பிரயாசங்களையும் போட்டு புறஜாதியரிடத்திலும் சமாரியர்களிடத்திலும் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் அல்லது அதை புறக்கணிக்கலாம் அல்லது உங்களை சோர்வடைய செய்யலாம். But Jesus says, but rather go to the lost sheep of Israel. And who are these people? அதனால் தான் இயேசு கூறுகின்றார், இதற்கெல்லாம் நீங்கள் நேரம் செலவிடாமல் காணாமல் போன ஆடாகிய இஸ்ரவேலர்களுக்கு மட்டும் போங்கள் என்று குறிப்பிடுகிறார். This he meant reach out to the Jews who have been faithfully waiting for the Messiah. அவர் அந்த இஸ்ரவேலர்களுக்கு போங்கள் என்று சொன்னதற்கு காரணம், அவர் குறிப்பாக யூதர்களை குறித்து பேசுகின்றார். அந்த யூதர்கள் தான் தங்களை ரட்சிக்கிறதற்காக ஒரு மெசியாவாகிய ஆண்டவர் அந்த மீட்பர் வருவார் என்று அவர்கள் பல காலம் காத்திருந்தபடியினால் அந்த காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்கு செல்லுங்கள் என்று குறிப்பிடுகிறார். And he said, because these Jews have been for many hundreds of years praying and holding on to their belief, hoping a Messiah will come to them. ஏனென்றால் இந்த யூதர்கள் தான் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தங்களை மீட்பதற்காக ஒரு மீட்பர் வருவார் என்று அவர்கள் காலம் காலமாக காத்துக் கொண்டிருந்தபடியாலே அந்த காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்களுக்கு போங்கள் என்று அவர் திட்டமும் தெளிவுமாக குறிப்பிடுகிறார். They were following their Jewish customs, going to their temple and being religious and waiting for a Messiah. அவர்கள் அந்த யூத பாரம்பரிய சடங்கு முறைகளை எல்லாம் அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஜெப ஆலயங்களுக்கு சென்று அவர்கள் தவறாமல் தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் அந்த யூதர்களுடைய பழக்க வழக்கங்கள் செய்வதோடு இல்லாமல் கர்த்தராகிய ஆண்டவர் வருவதற்காக காத்திருந்தார்கள். And he told them, the kingdom of heaven is near and you spread this message with everybody. ஆகவே தான் அவர்களிடத்தில் சென்று சொல்லுங்கள், பரலோக ராஜ்யம் என்பது சமீபமாக இருக்கிறது என்று அவர்களுக்கு அந்த செய்தியை பரப்புங்கள் என்று கூறுகிறார். Even the Jews may find it hard to accept another Messiah because they were looking for a Messiah who would come and rescue them like a military leader or military head or master who would come and rescue them from bondage. அப்படி அவர்கள் சென்று பிரசங்கித்த போதிலும் கூட அந்த யூதர்களுமே அவர்கள் ஒரு மெசியாவாகிய அந்த மீட்பரை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய கணிப்பு என்னவாக இருந்தது என்றால், தங்களை மீட்டு செல்லக்கூடிய அடிமைத்தலையிலிருந்து மீட்கக்கூடிய ஒரு ராணுவ தளபதி ஒருவர் வருவார், ராணுவ ஒரு எஜமான் ஒருவர் வருவார், அவர் வந்து எங்களை எல்லாம் மீட்டு செல்லுவார் என்பதாகவே அவர்கள் கற்பனை செய்து வைத்திருந்தார்கள். அதற்கு எதிராக இவர்கள் பிரசங்கித்ததினாலே அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ள தருமாறினார்கள். But he would come not as a commander but as a gentle giant who's gentle, kind, forgiving and had all the ability to heal and to show his mighty powers and remove your pain. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி வந்தார் என்றால், ஒரு பெரிய ராணுவ தளபதியாக புஜபல பராக்கிரமசாலியாக வராமல் அவர் ஒரு மென்மையான மிகவும் அன்பு நிறைந்த கனிவான மன உருக்கமான மன்னிக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டவராக அவர் வந்து சேர்ந்தார். So when he's telling, don't go to the Gentiles but go to the lost sheep of Israel, people of Israel who are still lost and who are still waiting. அவர் அப்படியாகத்தான் சொன்னார், நீங்கள் அங்கெல்லாம் செல்லாதீர்கள், அந்த தொலைந்து போன ஆடாகிய அந்த இஸ்ரவேலர்களுக்கு செல்லுங்கள், அவர்கள் தான் எனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். These are believing people, they are believing in God and they are still waiting. அவர்கள் ஏற்கனவே விசுவாசிக்கக்கூடிய நம்பிக்கை உள்ள ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள், தேவனுக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் என்று சொன்னார். And so maybe he is teaching even to us today to reach out to believers than non-believers from other religions and atheists. ஆக இன்றைக்கும் கூட எப்படியாகத்தான் ஒரு கருணை இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மக்களிடத்திற்கோ அல்லது விசுவாசிகளா இல்லாமல் இருக்கிறவர்களிடத்திற்கோ செல்வதை பார்க்கிறோம். விசுவாசிக்கக்கூடிய நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் சென்று பிரசங்கிப்பது மிக எளிது. It is important you spend your time with people who are believing
Because if they are believing, they can understand that the Messiah is coming, and they can repent and they can change their ways. அவர்கள் ஏற்கனவே நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறபடியினாலே, அந்த மீட்பர் வருவார் என்று காத்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் அந்த செய்தியை சொல்லுவது என்பது எளிதாக அவர்களிடத்தில் சென்று சேரக்கூடும். Even though Jesus gave this message in the beginning of his ministry, the next part of the ministry was to save the entire world. ஆக இயேசுவானவர் இந்த சொல்லும் பொழுது இந்த ஒரு ஊழியத்தை துவங்கிய பொழுதும் கூட அவருடைய அடுத்த கட்ட அந்த ஊழியம் என்பது இந்த முழு உலகத்தையும் ரட்சிப்பதாகவே இருந்தது. But there is something that we can learn from this point that Jesus is teaching. ஆக இயேசு பிரசங்கிக்கிற போதிக்கின்ற இந்த ஒரு குறிப்பிட்ட புள்ளியிலிருந்து ஒரு சில விடயங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். Go to the believing crowd, which is the Christian community who struggles to love God faithfully. ஆக இன்றைக்கும் கூட நீங்கள் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள்ளாக செல்லுங்கள். அவர்கள் ஆண்டவரை நம்புவதிலே இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களாக அவர்கள் தான் இருக்கிறார்கள். Like in exile, that entire Israel was traveling in exile, forgetting God, going into slavery, coming out, having their own statues, having their own gods. This Israel that God loved was always going up and down. ஆக எப்படியாக அந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் அந்த பயணத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு யாத்திரை வந்தார்களோ, அவர்கள் பயணமாக வரும்பொழுதெல்லாம் அவர்கள் மிகவும் சோர்ந்து போய் தேவனை மறந்து போய் அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு வழிபாடு முறைகளையும் தங்களுக்கென்ற சிலைகளையும் விக்கிரகங்களையும் உருவாக்கி கொண்டு அவர்கள் எப்படி வழிவிலகி சென்றார்களோ அந்த நிலையில் தான் இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயம் இருக்கிறது என்று சொல்கிறார். So like in exile, even today, the believers today, believers in God, believers in Christ, are still living in the world, enslaved by the world, by the needs of the world, but rather than looking towards the Messiah. எப்படி அந்த பயணத்திலே விடுதலை பயணத்தில் இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் அவர்கள் வழிவிலகினவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்த பொழுதும் அப்படியாகத்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவ சமுதாயமானது இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்த பொழுதும் கூட இந்த உலகத்தினுடைய வழிபாடுகளுக்கு அவர்கள் அடிமைகளாகி உலகத்தினாலே ஈர்க்கப்படக்கூடியவர்களாய் அவர்கள் வழிவிலகி கிடக்கிறார்கள் என்று சொல்கிறார். So the lost sheep of Israel today would be those who know God, those people who really know God but are not walking right in the ways that God desires them to go. இன்றைய காலகட்டத்தில் அந்த தொலைந்து போன ஆடுகளாக இருக்கக்கூடியவர்கள் தேவனை நன்றாக தெரிந்திருந்தும் கூட அவர்கள் அவருடைய கட்டளைகளின்படி நடவாமலும் அவருடைய கொள்கைகளின்படியாக செயல்படாமலும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவ சமுதாயமே என்று குறிப்பிடுகிறார். They believe in God but they are still living lost in this world. அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் இந்த உலகத்திற்குள்ளாக தொலைந்து போய் கிடக்கிறார்கள். They trust in God but they are still the people of Israel who still don't have a way of life. அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், ஆனாலும் கூட இஸ்ரவேலர்களைப் போலவே கூட இன்றைக்கும் அவர்கள் ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறார்கள். There is knowledge of God and faith in God, but still they follow their own traditions and their own customs, but not surrendering to God's plan. ஆக தேவன் மீது ஒரு பெரிதான ஒரு அறிவை கொண்டவர்களாக இருந்தாலும் தேவனை பற்றி புரிந்திருந்தாலும் அவர்கள் தேவன் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தும் கூட அவர்கள் தங்களுக்கென்று ஒரு வழிபாடு முறைகளை வைத்துக் கொண்டு தங்களுடைய பாரம்பரியங்களை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். Being a believer in Christianity but not being an honest follower or disciple of Jesus Christ. அவர்கள் ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்திற்குள் இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களே ஒழிய ஒரு நேர்மையான இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு பின் செல்லக்கூடிய சீடர்களாக அவர்கள் இருக்கவில்லை. You know, a lot of people have faith in Jesus but they're not dedicated to Jesus, his teaching, to apply it in our own personal family, in our personal life. இன்றைக்கும் கூட நிறைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் கூட அவருடைய அந்த போதனைகளுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக தங்களை அந்த போதனைகளுக்கு அர்ப்பணித்து செயல்படுத்தக்கூடியவர்களாக தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தங்கள் குடும்ப வாழ்க்கையிலும் அப்படி இல்லாமல் இருக்கிறார்கள். As Christians, you know, as you want to evangelize, we keep reaching out to all kinds of people. You want to build them with faith. You hope that they will trust in God, but yet they have their life hooked to their old lives and customs. ஆக கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட நம் தேவன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக அவரை பின்பற்றக்கூடியவர்களாக அவர் மீது அன்புள்ளவர்களாக இருந்த பொழுதும் கூட நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறையிலே நமக்கென்று ஒரு சில பாரம்பரியங்களை ஒத்துக்கொண்டு அதன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். Even in our times, we see the Gentiles being more and more rooted in their idol worship and in their customs and in their religious practice. ஆக புறஜாதியரை பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது அவர்கள் இன்னும் அதிகமாக அவர்களுடைய பழக்க வழக்கங்களுக்கும் அவர்களுடைய சம்பிரதாயங்களுக்கும் கூட அவர்கள் சடங்காச்சாரங்களுக்கும் அவர்கள் மிகவும் வேரோடி போனவர்களாக அதிலே அவர்கள் கிடக்கிறார்கள். Every time you watch Sun News or some other news, there is Kumbhabhishekam here and that temple and this temple, and regularly people are going into the thousands and
இன்றைக்கும் கூட நீங்கள் தொலைக்காட்சிகளில் பார்க்கும் பொழுது நீங்கள் செய்திகளை எல்லாம் நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது எதை நீங்கள் எந்த தொலைக்காட்சி திருப்பினாலும் தினசரியாக ஏதாகிலும் ஒரு இடத்திலே ஒரு கும்பாபிஷேகமோ அல்லது ஒரு விழாவோ நடக்கிறதாக சொல்லி சாறை சாறையாக கும்பலாக ஜனங்கள் செல்வதை பார்த்திருப்பீர்கள். All these people have heard about Jesus. அவர்கள் அப்படி போகக்கூடியவர்களில் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும். They cross churches everywhere. அவர்கள் நடந்து செல்லக்கூடிய பகுதிகளிலே சபைகள் இருக்கும். அந்த சபை ஆலயங்களை அவர்கள் கடந்து செல்வார்கள். They know what Christianity is about and what Christianity propagates. அவர்களுக்கு நன்றாகவே அவர்களுக்கு தெரியும் கிறிஸ்தவம் என்றால் என்ன, கிறிஸ்தவம் எதை குறித்து அறிவிக்கிறது என்றெல்லாம் அவர்களுக்கு தெரியும். But even though they hear about that, they don't make effort to seek, but they continue to be dedicated to their temple visits, and they even pull their carts. Thousands of people pull their carts and still remain in that belief that their idol is in the middle, and the respect they show to that idol is still unbelievable. அப்படி கிறிஸ்தவத்தை குறித்து அவர்கள் அறிந்திருந்த பொழுதும் கூட அவர்கள் செல்லக்கூடிய வழிகளிலே ஆலயங்கள் இருப்பதை அவர்கள் அறிந்த பொழுதும் கூட அவர்கள் தொடர்ச்சியாய் அதையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தங்களுடைய அந்த கற்பிக்கப்பட்ட அந்த நிலைகளிலேயே அவர்களுடைய மத நம்பிக்கைகளிலேயே தொடர்ச்சியாய் செயல்படக்கூடியவர்களாக அவர்கள் சாலை சாலையாக அவர்கள் சென்று அந்த தெய்வங்களை அவர்கள் தொழுது கொள்ளக்கூடியவர்களாகவும் அவர்கள் தேர்களில் வைத்து பவனி வரக்கூடியவர்களாகவும் நடுவிலே அவருடைய தெய்வங்களையாக விக்கிரங்களை வைத்து அதன் மீது பக்தி கொண்டவர்களாகவும் அவர்கள் செயல்பட very educated people, godly people, to their own religion, maybe IAS officers, teachers, professors, business people, you still see them devoted and dedicated to their God, even though they heard about Christianity and the message of salvation from Christianity. அவர்கள் இன்னும் சொல்ல போனால் மிகவும் அதிகமாக படித்த பேரறிவு மிக்க ஒரு ஜனங்களாக உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவர்களாக குடிமைப்பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட அவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கைகளிலே ஆழமாக வேரூன்றி போயிருக்கிறபடியினாலே அவர்கள் ஒரு பக்கம் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாலும் அவருடைய அந்த பிரசங்கங்களை குறித்து அறிந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய மத நம்பிக்கைகளை செயல்படுத்துவதிலே மிகவும் அர்ப்பணிப்போடு பயபக்தியோடு நடந்து கொள்வதை பார்த்திருக்கும். And thousands of people throng to see their processions and their celebrations. ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்கள் பேரணியாக ஊர்வலமாக அவர்கள் அந்த யாத்திரைகளாக செல்வதை பார்த்திருப்போம். The non-believers continue to remain non-believers. அவர்கள் அந்த அவிசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவிசுவாசிகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். They heard about Jesus, they know the story of Jesus, but they're not interested about his plan, his salvation, the forgiveness of sin and eternal life. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டிருந்தாலும் அவருடைய காரியங்களை குறித்து ஏறக்குறைய அறிந்திருந்தாலும் ஆனால் அந்த ரட்சிப்பை குறித்ததான எந்த விதமான ஏற்பும் இல்லாமல் அதை குறித்து பயபக்தி இல்லாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். Jesus says, do not go among the Gentiles, do not go and waste your time among the Samaritans, but rather look for the lost sheep of Israel who have put their hope in me. அதை இயேசு கூறுகின்றார், நீங்கள் இப்படியாக புறஜாதியரிடத்தில் செல்லாமலும் அந்த சமாரியர்களுடைய பட்டணங்களுக்கு செல்லாமலும் நீங்கள் அதை காணாமல் போன இஸ்ரவேலர்களிடத்தில் செல்லுங்கள் என்பதாய் குறிப்பிடுகிறார். But Christians, they themselves are the most divided from the world. ஆனால் இந்த உலகம் முழுவதும் பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அவர்கள் தான் அதிகமாக பிளவுபட்ட சமுதாயங்களாக அவர்கள் இருக்கிறார்கள். They're separated from their heart of loving God and obeying God sincerely. அவர்கள் எப்படி பிளவுபட்டு இருக்கிறார்கள் என்றால் தேவனை குறித்ததான நம்பிக்கைகளிலும் தேவனை தொழுது கொள்ளக்கூடிய நம்பிக்கைகளிலும் கூட அவர்கள் அப்படியே சிதறி கிடக்கிறார்கள். So the believing Jews of that century that Jesus was talking to and the struggling Christians of today are still the lost sheep of Israel waiting to be in fellowship with God sincerely. அந்த இயேசு கிறிஸ்து காலத்தில் சொல்லப்பட்ட அந்த இஸ்ரவேலர்கள் குறித்து அந்த யூதர்களை குறித்து பார்க்கும் பொழுதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை குறித்து பார்க்கும் பொழுதும் கூட கர்த்தருக்காக காத்திருந்தும் அவர்கள் அதை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதே காரியம். We are still the same Israel that the Lord is trying to gather and the Lord is trying to save and the message of salvation to ring in each one's hearts. அது இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட அதே இஸ்ரவேலர்களை போலவே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம், அவருடைய எச்சரிக்கைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அதை ஏற்காதவர்களாக இருக்கின்றோம். Yet the Christian community is the most delusioned in all their belief. Some in even false beliefs and traditions, and some trapped with mediocre relationship with God. அந்த கிறிஸ்தவ சமுதாயம் தான் பார்க்கும்போது இன்றைக்கு நிறைய பிளவுபட்ட குழப்பமடைந்தவர்களாக நீர்த்து போன ஒரு நிலையிலும் மற்றும் ஒரு தவறான நம்பிக்கைகளையும் புரிதல்களையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். You ask yourself,
who really needs the saving? அதை நீங்கள் உங்களையே பார்த்து கேட்டுக்கொள்ளுங்கள், உண்மையில் யார் ரட்சிக்கப்பட வேண்டும்? Who really needs to be united as one body of Christ? அதை யார் ஒரே குடும்பமாக, ஒரே இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக ஒன்றுபட்டு இருக்க வேண்டியது யார்? The Christian families are not growing and maturing in their faith. கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு பார்க்கும் பொழுது விசுவாசத்திலே வளராமல், அதில் முதிர்ச்சி அடையாமல் இருக்கிறார்கள். In fact, you see, even today, many of the children do not do better than their own parents. ஆக இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும், தங்களுடைய பெற்றோர்களை காட்டிலும் அதிகமாக சிறப்பாக அவருடைய பிள்ளைகள் செயல்படாமல் இருப்பதை பார்க்க முடியும். You see children not wanting to go to church. ஆக இன்னும் சொல்ல போனால் பிள்ளைகள் அவர்களுக்கு பெற்றோர் செல்லக்கூடிய சபைக்கு கூட செல்வதற்கு விருப்பப்பட மாட்டார்கள். Not devoted to obeying the Bible. அவர்கள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக, அர்ப்பணிக்காதவர்களாக இருப்பார்கள். Or not knowing who their God is, so they are devoted in prayer on a regular basis. சொல்ல போனால் அவர்களுடைய தேவன் யார் என்பதையே அறியாதவர்களாக, தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக, ஜெபிக்காதவர்களாக இருக்கக்கூடும். So parents, they bring their children into Christ in their own congregations. பெற்றோர்கள் அவரவருடைய சபைகளிலே, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரிவுகளிலே அவர்களுடைய சபைகளுக்கு தங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்கிறார்கள். But they don't teach them to practice and to live faithful life. They do not get lost in their faith, but they remain faithful to the Almighty God. ஆனால் அப்படி அழைத்து சென்ற பொழுது கூட அந்த சர்வ வல்ல தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து, அவருடைய போதனைகளை கைக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து பெற்றோர் சொல்லித் தருவது இல்லை. Not teaching the children to practice forgiveness and to live principles of living righteously in this dark world, how to be a righteous light. மேலும் அந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தை குறித்து சொல்லித் தராதவர்களாக, அவர்கள் நீதியின் பால் பசிதாக உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கற்பிக்காதவர்களாக இருக்கிறார்கள். In fact, what do the parents do? Study, grow up in life, get a permanent job, get a government job, become more secure than me. அதனால பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம் என்னவாக இருக்கிறது என்றால், தங்கள் பிள்ளைகளை படியுங்கள் என்று அவர்களை வற்புறுத்தக்கூடியவர்களாக அதிகமாக படித்து எப்படியாகிலும் ஒரு அரசு வேலை வாங்கிவிடுங்கள், என்னை பார்க்க ஒரு நிலையான இடத்திலே நீங்கள் இருந்து விடுங்கள் என்று சொல்லி பிள்ளைகளை வற்புறுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். Christian families think my joy will be when my children do more than me, do greater than me, or make me more proud than anybody else. ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், என்னை பார்க்கிலும் இருக்கின்றார்கள் என்றால் என்னை பார்க்கிலும் சிறப்பானவர்களாக, என்னை பார்க்கிலும் பெருமைப்படத்தக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று தங்கள் பிள்ளைகளை நிர்பந்திக்கிறார்கள். The children definitely are today earning more than their parents. ஆனால் பார்க்கும்போது இன்றைய இருக்கக்கூடிய பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்கள் வாங்கின சம்பளத்தை பார்க்கிலும் அதிகமாக சம்பாதிக்கிறார்கள். But they believe much less than their parents. ஆனால் அவர்கள் தங்கள் பெற்றோர்கள் வைத்திருந்த விசுவாசத்திலும் அவர்கள் மிகவும் குறைவாகவே அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். Whose fault is that? தவறு யாருடையதாக இருக்கிறது? Why do the children of those who love God don't turn towards God? தேவனை நம்பாதவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்புகிறவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்குமான வேறுபாடு என்னவாக இருக்கிறது? Our greatest joy, if we have loved the Lord and we're so happy to be saved, why don't we find the same happiness with our children to remain saved and remain obedient to God? And that is when they are not a lost sheep anymore. நாமும் ரட்சிக்கப்பட்ட பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து தேவனை பற்றிக் கொண்டவர்களாக இருந்தோம். ஆனால் நம்முடைய பிள்ளைகள் நாம் அடைந்த சந்தோஷத்தை பார்க்கிறோம், அவர்கள் ஏன் அந்த சந்தோஷத்தை அடையாதவர்களாக இருக்கிறார்கள், அப்படியே நிலைத்திருக்கிறார்கள் என்று நாம் ஏன் யோசிக்கிறோம்? Jesus says, go and do these miracles, heal the sick, raise the dead, and even drive out demons. Why did he ask them to do that? இயேசுவானவர் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்பின பொழுது வியாதி உள்ளவர்களை குணப்படுத்துங்கள், நோயாளிகளை சுத்தப்படுத்துங்கள், நீங்கள் மருத்துவரை எழுப்புங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எல்லாம் அந்த குணமளிக்கும் வரங்களை ஏன் அளித்தார்? Why did he tell them to do it? Because he wanted the people to see, the lost sheep of Israel to see that the mighty powerful God is able to heal, is able to cure, he is all able. Let my people see that through ordinary fishermen the great things can be done. ஆக ஏன் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் என்றால், அந்த தொலைந்து போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய கண்ணார அவர்கள் காணும்படிக்கு தன்னை தேடி வந்திருக்கக்கூடிய தேவனானவர் தங்களை குணப்படுத்த வல்லவராக, சுகமளிக்க வல்லவராக, மரித்தோரை உயிர்ப்பிக்க வல்லவரான அதே தேவனாக இருக்கின்றார் என்று சொல்லி அவர்கள் அந்த நம்புவதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஏதுவாகவே அந்த குணமளிக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டன. Christian community needs to see real families,
families who are honest and families who are sincere in the love for God. கிறிஸ்துவ சமுதாயமானது மிகவும் தேவை உள்ளதாக பார்க்க வேண்டியிருக்கிறது என்னவென்றால் உண்மையிலேயே நேர்மையாக தேவனை தொழுது கொள்ளக்கூடிய விசுவாசம் உள்ள குடும்பத்தாரை பார்க்க வேண்டியிருக்கிறது. We cannot evangelize the entire world and the whole world if people do not see proof of healed people whom Jesus has touched in their life. ஆக இன்றைக்கு இந்த முழு உலகத்தையும் நம்மால் சுவிசேஷம் அறிவிக்க முடியாமல் போவதற்கு காரணம் என்னவென்றால் உண்மையில் நம்பக்கூடியவர்களாக குணத்தையும் சுகத்தையும் உணராதவர்களாக மக்கள் இருக்கும் பொழுது நம்மால் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. That's why Jesus has performed miracles. So that is a proof for them to see that the God is able in their life and the Lord is able to save them from any danger. ஆகவே தான் இயேசுவானவர் அவர்களை அனுப்பும் பொழுது நீங்கள் அற்புதங்களை செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருந்தார். நீங்கள் அற்புதங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அறிவிக்கக்கூடிய சுவிசேஷத்திற்கு அது சாட்சியாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதை செய்யுங்கள், அதன் மூலமாக விசுவாசத்தை பரப்புங்கள் என்று சொல்லியிருந்தார். That is the proof that God is really among them. The power of God Almighty is with these people, and that is why he told them, go to the lost sheep of Israel alone and show them these miracles so they will understand the power of God is with me. ஆகவே அப்படி அற்புதங்களை செய்யும் பொழுது அது ஒரு சாட்சியானதாக இருக்கும். நீங்கள் தேவனுடைய வல்லமையை அவர்கள் பார்ப்பதற்கும் அதன் மூலமாக அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் அது ஏதுவாக இருக்கும் என்பதனாலே அதை செய்தார். We get so busy inviting at the bus stop, evangelising and wishing my boss will change, my friend will change, somebody will change. But and we get so discouraged and to a point we think nobody wants to change. ஆக நாம் அதிக அலுவல்களாக நம்முடைய இருக்கக்கூடிய இடங்களிலோ பேருந்து நிறுத்தத்திலோ நம்முடைய முதலாளியிடத்திலோ நம்மோடு ஊழியம் வேலை செய்யக்கூடியவரிடத்திலோ அவர்கள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி அவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் மாறாத பொழுது ஒரு கட்டத்தில் யாருமே மாற மாட்டேன் என்கிறார்கள் என்று சொல்லி நாம் சோர்ந்து விடுவோம். Leaders get tired. Oh, no point in evangelizing. We need to have one more invitation service and we need to try one more trick that brings more people. And we fail to understand the good news of Jesus can always save when you are healed and when you show the power of God through your life. ஆக நாம அப்படியாக அழைத்து சோர்ந்து போய் இனிமேல் பட்டு நம்மால் முடியாது, இன்னும் ஒரு அழைப்புதல் ஆராதனை நடத்த வேண்டும், இன்னும் ஒரு தந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கூட நாம் யோசித்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவராக சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் குணமடையுங்கள், நீங்கள் குணமடைந்திருந்தால்தான் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க முடியும், நீங்கள் அவர்களுக்கு அந்த சாட்சியை எடுத்து சொல்ல முடியும் என்று அவர் சொல்லுகிறார். The Jesus way of evangelism was very clear. He wanted the lost sheep to be met first, the lost sheep to be given a chance first. So they understand that among them is a Messiah who could mend their ways, clear their doubts and put them in a fellowship with God. ஆக இயேசுவானவர் அதனால் தான் குறிப்பிட்டார், தொலைந்து போன ஆடுகளாகிய இஸ்ரவேலரிடத்திற்கு செல்லுங்கள். அந்த தொலைந்து போன ஆடுகள் தான் முதலாவது சந்திக்கப்பட வேண்டும், அவர்களுடைய உறவு முறைகள் மீண்டும் சீர்படுத்தப்பட வேண்டும், அவர்கள் மீண்டுமாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் விசுவாசம் பெருகும் என்பதாய் சொல்லி முதலாவது அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் தந்தார். What we need is families loving God. ஆக இன்றைக்கு ஒருவர் இணைந்திருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். Even if there's one good faithful family, then they remain united with other members of their family and other relatives, so they become a light. They show that they have been healed and that message spreads within their family. ஆக முதலாவது ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படுவதானால், முதலாவது அந்த குடும்பம் ஒன்றாக இருக்குமானால் அவர்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்து அவர்களுடைய உறவினர்கள் என்று சொல்லி அந்த ஒரு பெரிய ஒரு சமூகத்தை மாற்றக்கூடிய விதத்திலே அவர்கள் முதலாவது சாட்சியாக இருக்க முடியும். Not just promoting friendship but promoting love, that people look at them and say, I have not seen a family like this that loves God, loves people, forgives me, accepts me, and so they're able to see a healed family, a miracle happen even among their own relatives. வெறுமனே நட்பை மட்டும் நீங்கள் வளர்த்துக் கொண்டிருக்காதீர்கள், அது மட்டும் பரப்பாதீர்கள், இன்னும் அன்பை பரப்புங்கள். அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் இருந்தால் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள், அன்பாக உறவு முறைகளை தக்க வைத்துக் கொள்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் தொடர்ந்து தேவன் மீது அன்பாக இருக்கிறார்கள் என்று அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். It be a church that is first united and heart to heart, we are real and honest with each other. அது முதலாவது சபையாக
நாம் ஒற்றுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இருதயத்தோடு இருதயம் பொருந்துகிறவர்களாக, ஒருவரோடு ஒருவர் தொடர்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். No grumbling and murmuring, but united as a people of God. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தும் கூட, மக்களாக இருந்தும் கூட, வெறுமனையை முறுமுறுத்துக் கொண்டும் நாம் வெறுமனையை போராடி கொண்டும் இருக்கக்கூடாது. Let me ask you, can you honestly say, my life is like that, bro? I have nothing with anybody. I'm fine with everybody. I can go to anybody's house and I'm a good friend and I'm a good brother. Can you say you are living that life that God desires? நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை இல்லை சகோதரனே, நான் அப்படி இல்லை, நான் மிகவும் நன்றாக இருக்கின்றேன், எல்லோரோடும் நட்பு பாராட்டுகிறேன், யார் வீட்டுக்கு வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று வர முடியும் என்ற அப்படிப்பட்ட உறவுமுறை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? Are you one of those 5 virgins who are prepared and ready when the master came at the door? They are ready to accept the master. Can you honestly say, I am ready in my heart, in my faith, in my relationship, in my forgiveness? I have been a light to my family and to my community as a church, and I have nothing against anybody. ஒருவேளை நீங்கள் அந்த 5 தேர்ந்தெடுக்கப்பட்ட கன்னிகளிலே மணவாளனை எதிர்கொண்ட கன்னிகளில் அந்த தயாராக இருந்த 5 கன்னிகளில் நீங்களும் ஒருவரை போல இருந்து நீங்கள் எந்த விதமான விருப்போ, எந்த விதமான சங்கடமோ சஞ்சலமோ யாரிடத்திலும் இல்லாமல் நீங்கள் எல்லோருடன் ஒற்றுமையாக இருக்கக்கூடியவர்களாக இருந்து இப்பொழுது மணவாளன் வந்தால் கூட அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் என்று சொல்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா? So you ask yourself, even as a church of 100 plus, who really needs to be more saved? To be sure they are saved and they're walking a life that is in line with their love for God. ஆக நீங்கள் பார்க்கும் பொழுது நாம ஒரு 100 மேற்பட்ட ஒரு சபையாகத்தான் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நமக்குள்ளாக யார் ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்படக்கூடும் என்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கோம் இப்படி யோசிச்சு பார்ப்போம். Matthew chapter 9, 37 to 38. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் அறுவடையின் எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென். Then he said to his disciples, the harvest is plentiful, but the workers are few. Ask the Lord of the harvest then therefore to send out workers into his harvest field. We have used this verse several times for evangelism. நாம் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக செல்லும் பொழுதெல்லாம் இந்த வசனத்தை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறோம். We motivate our disciples, we motivate our leaders. Harvest is plentiful, harvest is plentiful. நாம் நம்முடைய சீடர்களையோ நம்முடைய தலைவர்களையோ பார்த்து அவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்போம், அறுப்பு மிகுதி, அறுப்பு மிகுதி என்று. That is true. Harvest is so much any disciple can do. There's not one place you can fail to find someone who wants to love God. ஆக நிச்சயமாக அது உண்மைதான். அறுப்பு என்பது கண்ணுக்கு முன்பாக பறந்து விரிந்து கிடக்கிறது. ஆனால் அவர்கள் சீடர்களாக மாற்றுவதே காரியம். But Jesus says in verse 38, this verse he uses one chapter before. We studied Matthew chapter 10, but the last verse of chapter 9 is this sentence. He is saying, continuing about sending the disciples out. நாம பார்க்கும் பொழுது அவர் 10ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய 12 சீடர்களை அவர்கள் சுவிசேஷம் அறிவிக்க அனுப்புகிறார். ஆனால் 9ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்திலே இந்த வசனத்தை குறிப்பிடுகின்றார். He says, ask the Lord of the harvest. அவர் சொல்லுகிறார், அறுவடையின் ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். So who is the owner of the harvest? அந்த அறுவடைக்கான எஜமானாக யார் இருக்கிறார்? If I have 2 acre land and I go and harvest, whom does that harvest belong to? எனக்கு ஒரு ஏக்கர் அளவுக்கு நிலம் இருக்கிறது என்றால் நான் சென்று அங்கு விளைந்த அந்த கதிர்களை எல்லாம் அறுக்கும் பொழுது அந்த அறுவடை செய்யப்பட்ட கதிர்கள் யாருக்கு சொந்தமானது? Owner of the land. He is the Lord of the land. நான் தான் அதற்கு சொந்தம் என்றால் எனக்கு தான் அது சொந்தம் இல்லையா? அது போல ஆண்டவருக்கு தான் அந்த அறுவடை சொந்தமானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். So ask, he is the Lord of the harvest, so ask him, because every harvest goes to him and he is the success. He is the one who's victorious through every harvest. அறுவடையின் எஜமானாகிய அறுவடையின் ஆண்டவராகிய நம் கர்த்தரை நோக்கி நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அறுப்புக்கு நாம் செல்லும் பொழுது அவரிடத்தில் வேண்டும் பொழுது அவர் நாம் அறுக்க ஒவ்வொரு அந்த கதிர்களும் அவருக்கு சொந்தமானதாக அவருக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். So what do you ask the Lord? நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன கேட்பீர்கள்? Therefore
to send out workers into his harvest field. அவருடைய அந்த அறுவடையின் நிலத்திற்கு அவருடைய அறுவடைக்கான வேலையாட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் கேட்க வேண்டும். Send out workers into the harvest field. அறுப்புக்கு வேலையாட்களை அந்த நிலத்திற்கு அனுப்பும்படியாக கேட்க வேண்டும். So he didn't say send out more workers. அவர் சொல்லும் பொழுது நீங்கள் அதிகமான வேலையாட்களை அனுப்புங்கள் என்று சொல்வதாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தரவில்லை. Send out workers. அவர் அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பவும் என்று சொல்லியே கேட்கிறார். Because he is saying if the workers go to work, that is enough. Pray for the workers, because the workers need to get up and go to the field. If the workers don't go, there is no harvest for the Lord who owns the field. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் என்று சொல்வதற்கு காரணம், வேலையாட்கள் சென்று அறுவடையை செய்தார்கள் என்றால் அறுவடையோ நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் அறுவடைக்கு வேலையாட்கள் செல்லாமல் இருக்கும் பொழுது எந்த விதமான லாபமும் இல்லை. ஆகவே தான் அந்த வேலையாட்கள் அறுவடைக்கு செல்லக்கூடியவர்களாக அவர்களை மாற்றும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டியது. Ready among you right here. அது அறுவடைக்கான வேலையாட்கள் நம் மத்தியில் நீங்கள் தான் இருக்கிறீர்கள். You know, but what are they doing? They're all doing something of their own life. So he's saying, ask the Lord to send this worker. They're all busy with their life. Send this worker out into his field, because there is plenty of harvest and this worker is busy with something. ஆக பார்க்கும் பொழுது அறுவடைக்கான வேலையாட்கள் நாம் தான் இருக்கின்றோம். ஆனாலும் கூட நாம நம்முடைய வேலைகளிலே அதிகமாக அலுவலர்களாக இருக்கிறபடியினாலே அதிலே அதிகமாக நாம் ஈடுபட்டிருக்க காரணத்தினாலே அறுவடைக்கான ஆட்களை ஆண்டவர் அனுப்பும்படிக்காக நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் நம்மை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். But still many of us are sitting and waiting and waiting and waiting and watching, knowing that there's plenty of harvest even among the lost sheep of Israel, but yet the workers are not ready to go out and help. ஆக நம்மையும் பல பேர் பார்க்கும் பொழுது வெறுமனே அமர்ந்து கொண்டு காத்திருந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் அறுவடைக்கான ஆண்டவர் ஆட்களை அனுப்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதிகமான அந்த தொலைந்து போன ஆடுகளிடத்தில் அனுப்புவதற்கென்று ஆட்கள் எதுவும் இல்லை. Many of the workers themselves are not fixed, they're not healed, they themselves are not cured, and that is why they are not able to go out and help others. அப்படியாக பார்க்கும் பொழுது அந்த அறுவடைக்கான வேலையாட்களில் பல பேருக்கு அவர்களையே அவர்கள் சமாளித்துக் கொள்வதற்கு நிர்வகிப்பதற்கு போதுமானவர்களாக இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் இருப்பதனாலே அதையெல்லாம் சரி செய்யாதவர்களாக இருக்கிறபடினாலே அவர்கள் எழும்பி சென்று வேலை செய்வதற்கு தயாராக இல்லாமல் இருக்கிறார்கள். Jesus says, pray for these workers, pray for your believers so they will go to work. ஆக இயேசு சொல்லுகின்றார், அந்த வேலையாட்களுக்காக ஜெபியுங்கள், உங்களுடைய விசுவாசிகளுக்காக ஜெபியுங்கள், அவர்கள் எழும்பி அந்த அறுவடைக்கு செல்லும்படிக்கு செல்லுங்கள் என்று சொல்கிறார். Get out and help someone else, not themselves, not their own children, not their own community, but they will go out and heal somebody else, bring healing into somebody else's life. ஆக எழும்பி நீங்கள் உங்களுக்கென்று உங்களுக்குள்ளாக உங்கள் குடும்பத்திற்கென்று நீங்கள் நின்று கொண்டில்லாமல் நீங்கள் எழும்பி சென்று யாரோ ஒருவருக்கு உதவி செய்யுங்கள், அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு குணம் தாருங்கள். நிச்சயமாக அவர்கள் எழும்பி வேலை செய்வார்கள். Sheep of Israel, that is my biggest problem. They are the ones who are stuck, they are the ones who are feel like a captive, held in their own life. They are not free to go out and help in the field. ஆண்டவர் சொல்கிறார், அந்த காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேல் தான் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறான். அவர்கள் ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக ஒரு ஜாதிக்குள் அடைப்பட்டவனாக ஒரு அடிமைக்கு சிக்கிக் கொண்டவராக அவர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கின்றான். அவனை விடுவிப்பதற்கு வேலையாட்கள் தேவை என்று ஆண்டவர் சொல்கிறார். These lost sheep of Israel, these are the people who are not, they are ones who are losing faith in other people. ஆக இந்த ஒரு தொலைந்து போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்கள் தான், இவர்கள் தான் அந்த விசுவாசத்தை தொலைத்து விட்டார்கள், அவர்கள் தான் அது எழும்பி நிற்காமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். If these workers do not go and work, there'll be a loss in the field, the harvest will be lost. ஆக இந்த வேலையாட்கள் அவர்களுக்கு எழும்பி சென்று தங்களுடைய அந்த வேலை நிலத்திலே அவர்கள் அறுவடை செய்யாமல் இருப்பதினாலே அறுவடையை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார். The harvest is not just what you are able to achieve. ஆக அறுவடை என்பது நீங்கள் சாதிக்கக்கூடிய விடயங்கள் என்பது அல்ல. But what God has been waiting from the Old Testament for this sheep of people who have put his hope in him, Jehovah God, they've been waiting on him, waiting for healing, waiting for salvation. There are people, Lord has a history to save those families. அந்த அறுவடைக்கான அந்த தொலைந்து போன அந்த ஆடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆதி காலத்தில் இருந்து தேவனானவர் அவர் தேவனுக்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் அவர்கள் தொலைந்து போனவர்களாக இருக்கிறபடியினாலே அவர்களை ரட்சிப்பது என்பது மிக அவசியமானது ஒன்றாக காணப்படுகிறது. Centuries before us,
There are several people who have lived righteously and they have died, and they're all waiting outside the gates of heaven for them to get a chance for God to call on them and for them to enter his presence. நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தேவன் மீது விசுவாசம் கொண்ட நிறைய பேர் அவர்கள் மரித்தவர்களாக இருந்து அவர்களுக்கு பரலோகத்தின் வாசலுக்கு வெளியே காத்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். எப்பொழுது வாசல் திறக்கும் உள்ளே செல்லலாம் என்று சொல்லி அப்படி இருக்கக்கூடிய தருவாயில் நம்முடைய ஊழியம் என்பது மிக பெரிதாக இருக்கிறது. Maybe your father, maybe your grandfather, maybe your great grandfather who was a great believer, maybe he built a temple, maybe he was generous to the poor, maybe he gave his land to people and he was a great witness. All those people who died are waiting at the gates of heaven for the Lord's second coming. அப்படி அந்த பரலோகத்தின் வாசலிலே காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களிலே, ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடியவர்களிலே, ஒருவேளை உங்களுடைய அப்பாவோ உங்களுடைய தாத்தாவோ உங்களுடைய பாட்டனோ அவர்கள் இருக்கக்கூடும். அவர்கள் ஒருவேளை தேவன் மீதான மிகுந்த பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருந்திருக்கலாம். அவர்கள் அதிகமான கொடையாளியாக இருந்து ஒருவர் போவருக்கெல்லாம் தேவையானவைகளை வழங்கி இருக்கலாம். அப்படி நன்மதிப்பு பெற்றவர்களாக இருந்தும் கூட பரலோக வாசலில் காத்துக் கொண்டிருப்பது என்பது நம்முடைய அறியாமையினாலே. So for many generations I've lived, boom. This is our generation. You're either going to live righteously and die righteously, set a standard for your life, and goes to the next generation, your children, and then their children, and the generation will keep going. But are the lost sheep, are they coming closer to God even in this generation? ஆக நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக தலைமுறையாக எல்லோரும் சிறப்பான விதத்திலே அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் கூட அவர்கள் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. இப்பொழுதோ நமக்கான தலைமுறை நாம் இன்னும் ஒழுக்கமாக நாம் இன்னும் நடைமுறையிலே தான் சரியாக நடந்திருக்கும் பொழுது நாம் அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த முடியும். அந்த ஒழுங்கும் கிரமத்தை எல்லாம் அவர்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் பொழுது எல்லோரும் சேர்ந்து அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க முடியும். The lost ones are all here. But what do? We end up fighting about small issues, and things that we disagree with each other. And we feel, oh, this is my biggest problem. I'm not happy because of you. Oh my God, change my leader. இப்படியாக அவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களாக காத்துக் கொண்டிருக்கும் பொழுது கடைசி தலைமுறையாக இருக்கக்கூடிய நாமோ இன்றைக்கு நாம் ஒருவருக்கு ஒருவர் சண்டைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனக்கு உன் மீது பிரச்சனை, நீ செய்வது பிரச்சனை, உண்டால்தான் பிரச்சனை என்று சொல்லி ஒருவருக்கு ஒருவர் அடித்து பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாலே நாம் அந்த லட்சியத்தை அடைய முடியாமல் போகிறோம். Half our life goes, who said what? Why did they say like that? என்னை பார்த்து இப்படி சொன்னாங்க, ஐயோ எங்களை பார்த்து அவங்க யாரு, என்னை பார்த்து life generation is gone. அப்படி பார்க்கும் பொழுது எல்லாம் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டு என்னை குறித்து இவன் சிலர்கள் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருப்போமானால் தலைமுறையே முடிந்து போய்விடும். Instead of changing your life, we think, okay, I'll change my church. ஆக நாம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு பதிலாக நான் என்னுடைய சபையை மாற்றப் போகிறேன் என்று நினைக்கிறோம். ஐயோ இந்த சுந்தரியே எனக்கு பிடிக்காது, ஐயோ ரேச்சலே பிடிக்காது, அவங்க பார்த்தாவே எனக்கு கோவம் வருது. இந்த சபையை விட்டு ஒரு சிம்பிளான ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அப்படியே கம்முன்னு இருந்தா எனக்கு போதும், எனக்கு இந்த டென்ஷனே வேணாம். And we think, I don't want anything, just want peaceful life. But you are called, you are a lost sheep of this generation who needs to be healed from whatever you are going through. அந்த பிரச்சனைகள் வேண்டாம் என்று ஒதுங்கிக் கொள்ளாமல் நீங்கள் தான் அழைக்கப்பட்டவர்கள், நீங்கள் இந்த ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தொலைந்து போன ஆடுகளை தேடி செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். If you continue to remain stubborn in your life, இப்படித்தான் என் கோபம் இப்படித்தான், my pride like this only, I will die with my pride. கொஞ்ச நாள் பெருமை வேணாமா, and so we live for the wrong things. பார்க்கும் பொழுது நம்முடைய பிடிவாதத்திலே நாம் ஊறி கிடக்கின்றோம், நம்முடைய கோபத்திலே நாம் நிலைத்துக் கொண்டிருக்கிறோம், நம்முடைய ஆணவத்திலே நமக்கு பெருமை பாராட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம், நமக்கென்று ஒரு சில காரியங்களை வகுத்துக் கொள்கிறோம். அப்படியாக நாம் இருப்பது என்பது அவசியமற்றது. Now you tell me who's really the lost sheep that Lord Israel represents to. அதற்கு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், தொலைந்து போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்கள் தான் தொலைந்து போனவர்கள் என்று வெளியிடுகிறார். Who the lost sheep in the church, they cannot forgive. ஆக தொலைந்து போன ஆடுகளாக இன்றைக்கு பார்க்கும் பொழுது சபைக்குள் இருக்கக்கூடியவர்கள் யார் ஒருவர் மன்னிக்க முடியவில்லையோ அவர்கள் தொலைந்து போனவர்கள். They cannot talk to them. அவங்கள்ட்ட எல்லாம் பேச முடியாது, அப்படியே நான் ஒதுங்கிடுவோம், அப்படியே சைலண்டா சர்ச்சுக்கு வந்து என்னோட கம்யூனியன், என்னோட லைஃப், my faith, அவ்வளவுதான். This is my faith. No, that is not your faith. This you're lost. அப்படி நான் மற்றவர்களோடு பழக மாட்டேன், பேச மாட்டேன் என்று சொல்லி ஒதுக்கிக் கொள்ளக்கூடியவர்கள் அப்படி இருப்பார்கள், ஆனால் அவர்கள் தொலைந்து போன ஆடுகள். I cannot be kind, I cannot be honest. If I tell honestly, she will get hurt. If she says honestly, I will get hurt. So we both will get hurt and we won't look at each other. So what we'll do, you don't hurt me, I don't hurt me.
really a lost sheep in the Lord's pen. அதை பார்க்கும் பொழுது நான் அவர்களை குறித்து எதையும் நான் வெளிப்படையாக பேச மாட்டேன். ஏனென்றால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள். அவர்கள் அப்படி ஒருவேளை அவர்கள் என்னை பற்றி பேசிவிட்டால் நான் கோபித்துக் கொள்வேன். நான் அவர்களை காயப்படுத்தி விட்டு அவர்கள் என்னை காயப்படுத்தி விட்டால் அதெல்லாம் ஒத்து வராது. ஆகவே நான் என் வழியே போகிறேன், அவர்கள் அவர் வழியே போகட்டும் என்று சொல்லிக் கொண்டிருப்போமானால் நாம் தொலைந்து போன ஆடுகள். Who is really the lost sheep? When you're so worried about visitors, what studies you do with your visitors, who are you helping? But are you really helping yourself? Are you really healed? Did the miracles of Jesus heal you so that you can praise God with your heart and with your mouth, saying that, Lord, I have nothing against anybody and I'm ready to die today because I love you with all my heart. ஆக இன்றைக்கும் தொலைந்து போன ஆடு என்பது யாராக இருக்கிறார்கள்? நாம் அதிகமாக விருந்தினர்கள் வர வேண்டும், அவர்களுக்கு எல்லாம் வேண்டாம் சொல்லித்தர வேண்டும் என்று சொல்லி அது அடுத்தவர்கள் மீது அதிக திரை கொள்கிறவர்களாக கவலை கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. ஆனால் நாம் உண்மையிலேயே நாம் காயப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோமா? நாம் நம்முடைய காயங்களுக்கு மருந்துகளுக்கு குணமாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு யார் மீது எந்த விதமான வன்மமோ கோபமோ இல்லை, இன்றைக்கு நான் மரித்தாலும் கூட நான் நிம்மதியாக மரிப்பேன் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? If you can spend 10 years, 20 years, 30 years in the church, then ask yourself, who really can save you? Because if you can't change, who's really going to save you? Are you really a saved sheep that the Lord has been desiring? அதை நாம் இப்படியாக பார்க்கும் பொழுது 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் சபையில் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் கூட உண்மையில் யார்தான் உங்களை ரட்சிக்க முடியும் என்ற ஒரு நிலையிலே, யார்தான் அந்த தொலைவு போன ஆடுகளை ரட்சிக்க முடியும் என்ற நிலையிலே இருக்கின்றோம். Oh, I'm a leader, because they appointed me leader. I'm so happy. Inna பெருமை அது, அந்த பெருமை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். And we take pride in our leadership. பல நேரங்களில் நம்மை ஒருவேளை தலைவர்களாக நியமித்து விட்டார்கள் என்ற காரணத்திற்காகவே அதை பற்றி கொண்டு அதிலே பெருமை பாராட்டுகிறவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். Who is a leader? ஆனால் உண்மையில் அந்த ஊழியக்காரர் என்று சொல்லக்கூடிய தலைவன் யார்? One who knows to lead himself. யார் ஒருவன் தன்னைத்தான் வைத்துக் கொள்ளக்கூடியவனாய் தன்னையே வழிநடத்தக்கூடியவனாய் இருக்கிறானோ அவனே சிறந்த தலைவன். You don't have to worry about others. You know how to lead yourself. Then you automatically, without you knowing, others will be coming to you for help and asking you to tell them how that you live. Tell me how to live like that. ஆக நீங்கள் உங்களையே ஞானமாக வழிநடத்த அறிந்திருப்பீர்களானால் நீங்கள் சென்றவரை வழிநடத்த வேண்டும் என்று இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கமும் கிரமமாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் தானாக தேடி வந்து உதவி கேட்பார்கள். நீங்கள் எப்படி இவ்வளவு கிரமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், விளக்கம் சொல்லித்தார்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அதுவே தலைமைத்துவம். Fix your relationships today. ஆக ஒருவேளை இன்றைக்கு உங்கள் உறவு முறைகள் சிக்கலாக இருக்குமானால், முறிந்ததாக இருக்குமானால் அதை இன்றைக்கே சரி செய்யுங்கள். நீங்களே அவங்கள்ட்ட பேசி சொல்லிருங்களே, நான் பேசினா எங்கிட்ட கோச்சிக்குவாங்க, நீங்களே கேட்டு சொல்லிருங்க. நீங்க எனக்கு ஒரு டம்மி மாதிரி வேலை செய்யுங்க, என்னால மாற முடியாது, நீங்க எனக்கா பண்ணி கொடுங்க. And we try to not fix relationships. Are you really healed? Ask yourself. அது நம்ம உறவுகள் சிக்கலாக இருக்கும் பொழுது, உடைந்திருக்கும் பொழுது அதை சரி செய்வதற்கு நாம் முன்வராமல் இருக்கின்றோம். நம்மை நாமே இதை கேட்டுக்கொள்வோம், நாம் அப்படி இருக்கிறோமா என்று. Fix your relationships today. Maybe take a week, maybe take a month, but fix your relationships. Stop calling yourself a Christian if you cannot heal yourself. அது நீங்கள் ஒருவேளை அந்த உறவுமுறைகள் விருதுவாக இருக்குமானால் இன்றைக்கே அதை சரி செய்ய பாருங்கள். இந்த வாரத்திற்குள்ளாக, இந்த மாதத்திற்குள்ளாக, இந்த நேரம் எடுத்தாவது எப்படியாவது உறவை சரி செய்ய பாருங்கள். உறவுகள் சரி செய்யாமல் நீங்கள் உங்களை கிறிஸ்தவர் என்று அழைத்துக் கொள்வது பொருத்தமாக இருக்காது. I like this picture. The lost sheep is reading the Bible. இந்த படம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அது தொலைந்து போன ஆடு வேதாகமம் வாசித்துக் கொண்டிருக்கிறது. Why? Because I don't know where you're going, but I'm very holy. I'm reading Bible daily. அது ஏற்கனவே தொலைந்து போய் இருக்கிறது, எங்க போகுது என்று தெரியவில்லை, ஆனாலும் நான் பரிசுத்தமாக இருக்கிறேன் என்று வேதம் வாசிக்கிறேன். Fix your relationship, especially with people who may have hurt you. அது உங்களை காயப்படுத்தினவர்களோடு கூட நீங்கள் என்று மனம் திரும்பி பேசுங்கள். Don't you know that verse? Jesus says, leave your offering, go be right with your brother, then come and offer. Did you not read that scripture every year when you finish the Bible? நீங்கள் அந்த காணிக்கைக்கான அந்த உபதேசத்திலே அந்த வசனமானது சொல்லி இருக்கிறதல்லவா, உன்னுடைய சகோதரனுக்கு உன் மீது குறைபாடு இருக்குமானால் நீ உன்னுடைய காணிக்கையை பலிபீடத்தின் முன்பாக வைத்துவிட்டு முதலாவது சென்று நீ அவனோடு மனம் திரும்பி பின்பு வந்து காணிக்கையை செலுத்து என்று ஆண்டு கணக்கிலே நாம் அந்த காணிக்கைக்கு வசனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமே, அது தெரியவில்லையா உங்களுக்கு? Bad leaders are people who cannot change themselves. ஆக உண்மையாய் மிக மோசமான தலைவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்றால் அவர்கள் தங்களை தாங்களே சரி செய்து கொள்ள தெரியாதவர்கள், மோசமானவர்கள். Spend their time changing others. அவர்கள் தங்களுக்கான நேரத்தை எல்லாம் மற்றவர்களை மாற்றுவதிலேயே கவனம் செலுத்திக் கொண்டிருப்பார்கள். Others will change.
Others will change. மற்றவர்கள் மாறுவார்கள் என்பதற்காக. Maybe visitors will change. வரக்கூடிய விருந்தினர்கள் மாற வேண்டும் என்பதற்காக. I spend my energy helping others, but I won't help myself. அவர்கள் மற்றவர்களுக்காக என் நேரத்தை நான் செலவிடுகிறேன், ஆனால் என்னை நான் சரி செய்து கொள்ள செலவிட மாட்டேன். We could even call them bad leaders. அப்படிப்பட்டவர்களை தான் நாம் மோசமான தலைவர்கள் என்று சொல்ல வேண்டும். Because they don't represent the message of salvation. ஏனென்றால் அவர்கள் அந்த ரட்சிப்பினுடைய அந்த செய்தியை அவர்கள் பிரதிபலிக்க மாட்டார்கள் என்கிறார்கள். The reason people leave Christ is because of people who don't know how to heal themselves. அவர்கள் கிறிஸ்துவை விட்டு விலகுவதற்காக இருக்கிறார்கள், ஏனென்றால் அவர்கள் தங்களை தாங்களே சரி செய்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். People who cannot stand with them, they leave them and they want to go away from Christ who saved them, because you have a bad example who's so confused and not healed themselves. அவர்களோடு இருக்கக்கூடிய மக்கள் அவர்களை விட்டு விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், விலகி செல்வதற்கு பார்க்கிறார்கள், கிறிஸ்துவை கூட விட்டு விடுவதற்கு பார்க்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் மிகவும் குழப்பமாக இருக்கிறீர்கள், நீங்கள் உங்களையே வெளிநடத்த அறியாமல் இருக்கிறீர்கள், அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி இருப்பது என்பதாக சொல்லி அவர்கள் விலகி சொல்கிறார்கள். Change is so easy. அது மாறுவது என்பது மிக சுலபமானது, so easy, மிக எளிதானது. Go to their house today. இன்றைக்கே அவர்கள் வீடுகளுக்கு செல்லுங்கள். Share your sadness with them today. Share your sadness. உங்களுடைய வருத்தத்தை அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். Hold their hands and pray with them today. அவர்களோடு இன்றைக்கே கூட அவர்கள் கரம் பற்றி ஜெபியுங்கள். And then you and them decide to love each other as Christ has loved you. கிறிஸ்து உங்களை அன்பு கூர்ந்ததைப் போல நீங்கள் அவர்களையும் அன்பு கூர முயற்சிடுங்கள். See, from being a bad leader to a good leader, in one day you can solve your problem. நீங்கள் ஒரு மோசமான தலைவராக இருக்கலாம், அப்படி தலைவராக இன்னும் மோசமான தலைவராக இருந்ததிலிருந்து நல்ல தலைவராக மாறுவதற்கு ஒரு நாள் போதும், நீங்கள் எடுக்க வேண்டிய முயற்சி போதும். But the reason I call you bad leader is because even after hearing you will not try. நான் ஏன் மோசமான தலைவர்கள் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், நீங்கள் இதை கேட்ட பின்பாகவும் கூட மாறவில்லை என்றால் மோசமான தலைவர்களே. Why? Because we have such a hard heart. ஏனென்றால் அப்படிப்பட்ட கடினமான இதயம் நமக்கு இருக்கிறது. That's why the Lord was worried about the lost sheep. The people who put my hope in me, they are scattered. They don't love me. They worship different kinds of idols sitting in their own church. அது ஏனென்றால் ஆண்டவரானவர் அந்த துணிந்து போன ஆடுகள் மீது கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த துணிந்து போன ஆடுகளோ என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றன, ஆனால் நீயும் அவர்களை நம்பிக்கை என்னோடு வரவிட மாட்டேன் என்பதாய் சொல்லி ஆண்டவர் மிகவும் கரிசனை கொண்டிருக்கிறார். If there are people who are struggling in their faith, love them. Even if they don't attend church, love them, because they are a sheep that needs love. ஆக ஒருவேளை விசுவாசத்தில் போராடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்களை கூட நீங்கள் அன்பு கூற வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு அந்த தொலைந்து போன ஆடாக அவர்கள் அன்பு கூற தேவனை அன்பு செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையானது அன்பு மட்டுமே. So we find the harassed and helpless, as Jesus says, and you find all the effort and bring them into the fellowship. ஆக ஒருவேளை நசல் கொண்டவர்களாக இருப்பார்களானால், அவர்கள் காயம் கொண்டவர்களாக இருப்பார்களானால், கை முறிந்து கால் முறிந்து இருப்பார்களானால் அவர்களை காயம் கட்டி ஆண்டவரிடத்தில் அழைத்து வருவது அவசியமாக இருக்கிறது. So much effort to save one soul. ஆக ஒரு ஆத்துமாவை ரட்சிப்பதற்கு நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி இருக்கிறது. Then as soon as you bring them into Christ, you put out your 100 rules, and they're so scared of your rules and your meetings, they run away from God and they say, I don't want to go to any church. அப்படியாக அவ்வளவு முயற்சிகள் எடுத்து நீங்கள் ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆண்டவரிடத்தில் அழைத்து வந்த பொழுது கூட ஒரு 100 விதிமுறைகளை நீங்கள் உங்கள் விதிமுறைகளை வைக்கும் பொழுது, அவர்களிடத்தில் பட்டியலிடும் பொழுது அதையெல்லாம் பார்த்து மிரண்டு போய் ஐயோ போதும் விட்டால் போதும் என்று ஓடிவிடுகிறார்கள். Some Christians remain in the church not because they have become perfect, but because they have developed thick skin. பார்க்கும் பொழுது ஒரு சிலர் பார்க்கும் பொழுது தொடர்ச்சியாய் சபையில் உழைத்திருப்பார்கள், அவர்கள் ஓடி போக மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் நேர்த்தியாக இருப்பதினாலே ஒழுக்கமாக இருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல, அவர்களுடைய தோலானது முரடு கட்டி போய்விட்டது என்ற பொருள். வெரி திக் ஸ்கின், என்ன சொன்னாலும் எந்திரிக்கவே மாட்டாங்க. எனக்கு இது பிடிக்கும், நான் இங்கே இருப்பேன், இப்படியே இருப்பேன், அவரால் ஒண்ணும் செய்ய முடியாது. And you do not want to repent. Any verse in the Bible does not touch you. People who are close to you don't like you. You don't change your behavior. You change your fellowship. And that is, are we really a saved sheep? Are we a lost sheep? அதை பார்க்கும் பொழுது நாம் நிறைய முயற்சிகள் எடுத்து நிறைய பிரயாசங்கள் எடுத்து அதையெல்லாம் மாற்றுவதற்காக பிரசங்கித்தாலும் கூட அது தோல் கடினப்பட்டு போய்விட்டபடினாலே எது சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கொள்வதற்கு பக்கமில்லாதவர்களாக அப்படியே விட்டுவிடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இருக்கிறீர்களா? Not just within the church, other churches, other families should see the joy and the love and the unity, genuine friendship you have with one another.
ஆக மற்ற சபைகளிலும் கூட பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக மற்றவர்களோடும் கூட அந்த ஒரு ஒற்றுமையையும் அன்பையும் நாம் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோமா? People should be attracted to you because you are a people where a miracle has happened. You have been healed by a good news and by the Savior himself. And so people want to see you. How come your home is happy? Your children are happy and they are much more joyful than you are and they want to be with you. அப்படியாக அவர்கள் உங்களுடைய வீடுகள் மீது அவர்கள் ஈர்க்கப்பட்டவர்களாக மக்கள் வருவதற்கு காரணம் எப்படி நீங்கள் குணமாக்கப்பட்டீர்கள், எப்படி உங்களுடைய காயங்கள் ஆடியது, நீங்கள் எப்படி அற்புதங்களை எல்லாம் செயல்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் உங்கள் மீது அவர்கள் ஆர்வம் கொண்டவர்களாக அவர்கள் உங்களை தேடி வரக்கூடிய நிலை இருக்க வேண்டும். This is the only way to reach out to this world. அப்படியாக இருக்கும் பொழுது மட்டுமே இந்த உலகத்தை முழுவதுமாக நாம் சென்றடைய முடியும். Every generation has to serve and save the believers of that generation. ஒவ்வொரு தலைமுறையிலும் அந்தந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய மக்களை ரட்சிப்பதற்காக அவர்களை காப்பாற்றுவதற்காகவே அவர்களுக்கு முதலாவது ரட்சிக்கப்படுகிறார்கள். When all your energy inviting non-believers, when you yourself are not happy as a believer. நீங்கள் உங்களுடைய முழு ஆற்றலை கொண்டு நீங்கள் அவிசுவாசிகளை நீங்கள் அழைத்து வந்தாலும் கூட நீங்கள் முழுமையாக குணமடைய விட்டால் எந்த விதமான பிரச்சனைகளுக்கு பலனும் இல்லை. So many Jesus believers have to be helped with a relationship with God. அநேக விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுகிறதாக இருக்கிறது. Every generation has done their job and they are of saving their believers. இந்த தலைமுறைகளை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு தலைமுறையிலும் அவரவருடைய காலகட்டத்தில் அநேக விசுவாசிகளை அவர்கள் ரட்சித்திருக்கிறார்கள். When we are a community, not just a small church, Trichy, all the churches are living in righteousness with God. Believe me, that is the strongest voice of good news. யோசித்து பாருங்கள், ஒரு கிறிஸ்தவ சமுதாயமாக வெறுமனே நம்முடைய சபை என்றல்ல, திருச்சி முழுக்க இருக்கக்கூடிய எத்தனையோ சபைகள் இருக்கிறது. எல்லா சபையில் இருக்கக்கூடியவர்களும் ஒன்றாக ஒரே விசுவாசத்தோடு எழும்பி நிற்பார்களானால் அது எப்படியாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். Everybody practices the faith of being honest with Christ and living an honest life. Everywhere you go, people will be like, wow, I see families everywhere who really love God. ஆக எல்லா சபைகளில் இருக்கக்கூடியவர்களும் நேர்மையாக உண்மையாக விசுவாசத்தோடு இருப்பார்களானால், ஆண்டவருடைய போதனைகளை கைக்கொள்வார்களானால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். மக்கள் எங்கு சென்றாலும் இவர்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் என்பதாய் சொல்லக்கூடிய நிலை இருக்கும். We have a responsibility to save our believers. ஆக நமக்கு என்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. விசுவாசிகளை நாம் ரட்சிக்க வேண்டும் என்பதற்கு. Teach them correctly and bring them into the relationship with God. ஆக தேவனானவர் அவரோடு கூட ஒரு உறவுமுறைக்காகவே நம்மை அழைத்திருக்கிறார். First focus on anybody, even your children. First focus on a relationship with God. ஆக முதலாவது நீங்கள் எல்லாவற்றையும் விட்டு உங்கள் பிள்ளைகளை எல்லாம் விட்டு முதலாவது உங்கள் தேவனுடைய உறவை சரி செய்யுங்கள். Teach them to pray. உங்கள் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ஜெபிக்கிறதற்கு சொல்லிக் கொடுங்கள். Pray with them. அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். Because one day feel in the midst of God all their problems are solved. அவர்கள் ஒருமுறை தேவனுடைய அந்த சமூகத்தை அவர்கள் சேர்ந்து உணர்ந்து விட்டார்கள் என்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். Don't just bring your children to church. Wow. That is not coming to church doesn't help anything. But connecting with Christ, they have a whole life ahead of them, secure in the hands of God. ஒருவனே உங்கள் பிள்ளைகளை சபைக்கு வரும்படியாக கட்டாயப்படுத்துவதனால் மட்டுமே எந்த விதமான பலனும் இல்லை. ஆனால் அவர்கள் வந்து தேவனுடைய சமூகத்தை அவர்கள் உணர ஆரம்பிக்கும் பொழுது எல்லாம் சீராகும். So even if you are studying with a friend who's a believer or not believer, first teach them to pray. ஆக நீங்கள் ஒரு விருந்தினரோடு கூட நீங்கள் வேதாகமம் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் விசுவாசியாக இருக்கிறாரோ இல்லையோ அப்படி இருந்தாலும் கூட முதலாவது அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கள். Because once they learn to recognize there is a God in my presence, that's when faith develops. அப்ப முதலாவது அவர்கள் தேவனை அவர்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள், அவர்கள் அங்கீகரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் அவர்களுடைய விசுவாசம் வளர ஆரம்பிக்கும். If your children can pray more than you, then you have done a good job. உங்களுடைய பிள்ளைகள் உங்களை பார்க்கவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்களா அப்பொழுது நீங்கள் அவர்களை வழிபடுவது சிறப்பாக இருக்கும். That's a powerful God. I'm not worried mommy, I'm not worried daddy, then you have done a great job. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய தேவனை மிகவும் வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அவர்கள் அங்கீகரிக்கிறார்களா அப்பொழுது நீங்கள் அப்பா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அம்மா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறார்களா அப்பொழுது நீங்கள் ஒரு சிறந்த தாயாக தகப்பனாக வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். Jesus says, don't go among the Gentiles, don't go waste your time among Samaritans. Go and focus on the lost sheep of Israel. ஆக இயேசுவானவர் சொல்லுகின்றார், நீங்கள் அந்த புறஜாதியர்களுடைய நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர்களுடைய பட்டணங்களுக்கு பிரவேசியாமலும் நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலுக்கு செல்லுங்கள் என்று சொன்னார். You don't have to risk your life. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆபத்திற்கு வைக்க வேண்டாம், உங்கள் உயிரை ஆபத்திற்கு விட வேண்டாம். You can easily be a great witness wherever you are. நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிறந்த சாட்சியாக வாழ முயற்சிடுங்கள். When there is a light in your house, everybody in the surrounding will look to you for help and
and comfort and hope and salvation. நீங்கள் வாழும் பொழுது அது உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஒரு வழி இருக்குமானால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோரும் உங்களை நோக்கி பார்ப்பார்கள். I hope this lesson was useful to இந்த you. பாடம் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். I think this is something we need to change internally and really understand to be saved every day. Am I saved? Am I walking a life of grace that I'm saved and I love God and I love my people and I have nothing that harms me and hurts me when I pray? அதை பார்க்கும் பொழுது இது இந்த ஒரு பாடத்திலும் கூட நாம் எப்படியாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதோடு கூட நாம் எந்த விதமான விதத்திலும் காயப்படாமலும் எதுவும் பாதிப்பு இல்லாமலும் இருக்கும் பொழுது அது சாத்தியமாக முடியும். That's what Jesus said several times. Save yourself from this corrupt generation. இந்த ஒரு தலைமுறையிடத்திலிருந்து நீங்கள் உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார். I hope this is useful to you. Let us please stand up and finish with the word of prayer. இந்த பாடம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். எழுந்து என்று ஜெபத்தோடு ஆராதனை நாம் நிறைவு செய்யலாம். Amen. தலைவணங்கி ஜெபிப்போம். எல்லாம் இல்ல பரமபிதாவே, உம்முடைய பரிசுத்த திருப்பெயருக்கு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இன்றும் என்றும் என்றென்றைக்கும் புகழ் உண்டாகட்டும். அன்பு தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், இந்த வசனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம், சகோதரனை வல்லமையாய் பயன்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். சபையாக நாங்கள் ஒன்று கூடி வந்து கொள்ளும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேலர்களை குறித்து இன்றைக்கும் நீர் எங்களுக்கு போதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த ஆடுகள் நாங்கள் தான் என்பதை குறித்தும் எங்களோடு கூட இருக்கக்கூடிய எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தும் கூட அவை முழுமையாய் பின்பற்றாமல் இருக்கக்கூடிய அநேக விசுவாசிகளை அந்த காணாமல் போன ஆடுகள் என்பதை குறித்தும் எங்களுக்கு உணர்த்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல நேரங்களில் நாங்கள் மோசமான தலைவர்களாக மோசமான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. தேவனே, எங்களுடைய உறவு முறைகளில் நாங்கள் பல நேரங்களில் சிக்கல்களை சந்தித்திருக்கிறோம். உறவு முறைகளில் நாங்கள் வேதனைகளையும் காயங்களையும் நாங்கள் அடைந்தவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களையும் காயப்படுத்தி இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுடைய உறவு முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களினாலே நாங்கள் பொருத்தமற்ற ஒரு உறவுகளை இருப்பதினாலே, ஒருவரை ஒருவர் மன்னியாமல் இருப்பதினாலே, ஒருவரை ஒருவர் முழுமையாய் அன்பு செய்யாமல் போவதனாலே, மற்றவர்களை அலட்சியம் செய்வதனாலே, அவர்கள் எங்களை அலட்சியம் செய்வதனாலே ஏற்படக்கூடிய காயங்களினாலே உம்முடைய நாமம் பல இடங்களில் தூஷிக்கப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. ஆனாலும் கூட நாங்கள் அந்த காண்டாமிருகத்தின் தோலை போல கடினமான தோல் உடையவர்களாக, கடினமான இருதயம் கொண்டவர்களாக, நாங்கள் எந்த ஒரு உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக, கடினப்பட்டவர்களாக, பாறை போன்ற இருதயத்தை வைத்துக் கொண்டு உனக்கு முன்பாக உண்மையில்லாதவர்களாக வாழ்ந்த எல்லைகளுக்காக எங்களை தயவாய் மன்னியும். தேவனே, நாங்கள் அன்பை பிரசங்கிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவன், நாங்கள் உறவுகளை பெற்றுவதற்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆனாலும் கூட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பெருமை, ஆணவம், கர்வம் போன்றவற்றை எல்லாம் எங்களுடைய காரியங்களிலே உம்முடைய ஊழியம் நிறைவேறாதபடிக்கு, உம்முடைய சுவிசேஷம் கடந்து செல்லாதபடிக்கு அது தடைக்கற்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. எங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கசப்புகள், வெறுப்புகள், காயங்கள், போராட்டங்கள், உறவுமுறை சிக்கல்கள், முறிவுகள் எல்லாவற்றையும் கர்த்ததாமே எப்பொழுதும் சீர்படுத்தி தேவனே அதையெல்லாம் இன்றைக்கோ இந்த மாதத்திலோ இந்த வாரத்திலோ நாங்கள் எப்படியாயினும் சரி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதை சரி செய்யக்கூடிய வாய்ப்பையும் அந்த ஆற்றலையும் ஞானத்தையும் எங்களுக்கு தந்துள்ளோம். எல்லா எல்லைகளிலும் உனக்கு முன்பாக நாங்கள் உண்மையும் உத்தமமாக நடக்க எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். போக்கையும் வரத்தையும் பாதுகாத்து எவ்வளவோ நன்மைகளையும் எங்களுக்கு செய்திருக்கிறீர். நீ செய்த சகல நன்மைகளுக்காகவும் கொடான கோடி நன்றி. கர்த்தராகிய நீர் நல்லவராக இருக்கிறீர். உங்களுடைய கிருபை என்றைக்கும் உள்ளதாக இருக்கிறது. அந்த கிருபையை நாங்கள் சரியாக புரிந்து அதன்படி செயல்பட்டு காணாமல் போன இஸ்ரவேலர்களை ரட்சித்து உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா எல்லைகளிலும் ஒவ்வொருவர் மீது உங்களுடைய இரக்கம் இருப்பதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தை வெளியேறிட்டு இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஜெயம் எடுக்கிறோம் நல்லதாவே. ஆமென், ஆமென். Amen. Let's have a great time of fellowship together. ஒரு சிறப்பான ஒரு அணிவகை நேரத்தில் கலந்து கொள்ளலாம்.
Hi Siva bro. Hi Venkat bro. எங்க இருக்கீங்க? Bro Pandi. Hi Venkat bro. Bro sorry உங்க வாய்ஸ் கேக்கல, ஆடிபிள் இல்ல. சூம்ல வந்துட்டீங்க இன்னைக்கு? வெங்கட், how are you? Bro Shiva, good morning. கடலூர் எப்படி போயிட்டு இருக்கு? Kadalur is good, brother. Happy to see your face. எங்க இருந்து, சேலமா இல்ல கோயம்புத்தூர்ல இருந்தா? எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? கோயம்புத்தூர். Okay, nice brother. எப்படி இருக்காங்க வைஃப், சில்ட்ரன்? Wife இருக்காங்க எல்லாம் சரி. அப்ப அர்ஷிதா மைதா வீடியோக்கு வாங்க. அர்ஷிதா மைதா, சிவா அண்ணா கேக்குறாரு பாரு. அர்ஷி மைதா வீடியோக்கு வாங்க ப்ளீஸ். எங்க இருக்காங்க? I'm in Chennai, Shiva. My family is in Kadalur today. Okay. Ashim Magita, can you open the video? Shiva uncle is asking. She is my second daughter. Super. Nice to see you. Hi, uncle. Good to see you. Shiva uncle from Coimbatore, Magita. Okay, this is Naveen. Hi, Naveen and Kumaresh. Hi bro. Hi Siva bro. Good morning. Good morning. How are you? Good morning. Fine bro. These are young fighters in Pondicherry, Shiva. Young fighters, Naveen and Kumaresh. தெரியும். குமரேஷ் தெரியும். லவின். He was in Yerul, no? You know it. Hi Siva bro. Hey, Loga bro. Good morning. Hi, bro. Good